Good evening. Class first day recording class கொடுக்கலான்னு இருக்கேன். லைவ் கிளாஸ்ன்றது ஒருத்தர் நாள் அட்டன் பண்ணும்போது ஒரு சில பேர்னால கரெக்டாக வர முடியாது. நெட்ஒர்க் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரியாக பண்ணிக்க முடியாது. கான்சன்ட்ரேஷன் எல்லாம் போயிடும். அதனால உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் வச்சிடுறேன். நீங்கள் எப்போ இது பண்ணாலும் அந்த கிளாஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் கிளியராக இல்லைனாலும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த முறை நான் இந்த கிளாஸ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற வருவேன். உங்களுக்கு சரியாக அது கிளாரிட்டி இல்லைன்னா. அடுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஸ்க்ரீனில் வரும். பிடிஎஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிஏ ஃபவுண்டேஷன் 4 சப்ஜெக்ட் இல்லை, அதில் அக்கௌண்டன்சி அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கியூஏ மட்டும் காலேஜில் எடுக்கலான்னு இருக்கேன். அது டைம் கிடைக்க சொல்ல நாங்கள் எடுக்கலாட்டும். உங்களுக்கு 2 இயர்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்லோவாக போகலாம். உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும் 3 சப்ஜெக்ட் இருக்கிறேன். கியூஏ மட்டும் கிளாஸில் பார்த்துக்கலாங்க. அது நோட்ஸ் நீங்கள் அங்கே கூட எழுதிங்க. அது ஒரு ஸ்கேனர்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்குவீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த புக்ஸ் எப்படி வாங்கணும், ஓகேவா? அது மட்டும் அந்த புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் எடுக்கிறது அதுவே போதும் உங்களுக்கு. கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்பேன். கியூவில் டெஸ்ட் வைப்பேன். மெயின் கியூவை பொறுத்தவரைக்கும் டெஸ்ட்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டெஸ்ட்டு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். பிஸ்னஸில் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் இந்த 3 மட்டும் நான் மெட்டீரியல் கொடுத்து உங்களுக்கு நோட்ஸு கொடுக்குறேன். கிளாஸஸும் எடுக்கிறேன். இப்போ கியூ பொறுத்தவரைக்கும் ஸ்கேனர் ஒரு புக் இருக்குது, அதை நான் சொல்கிறட்டும். அதை மட்டும் அதை ஃபாலோ பண்ணிங்க. டெஸ்ட்டுங்க மெயின். டெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். கியூவும் பிஸ்னஸ் லா, இது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். அது வந்து எம்சிக்யூ ஆப்ஜெக்டிவ் டைப் தான் கேட்பாங்க. இதுதான் ஒரு டைம் டேபிள் போட்டுவிட உங்களுக்கு கொடுக்குறேன். அது டீச்மெண்ட் ஆப்பில் ஒரு சில பேர் எல்லாம் டீச்மெண்ட் ஆப்பை ஆட் பண்ணுறேன், சில பேர் ஆட் பண்ணலாம். அதை உங்களுக்கும் சொல்கிறேன். மெயின் வந்து ரெக்கார்டிங் கிளாஸு நீங்கள் எத்தனை முறைனாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு சிலதாங்க இன்னொரு முறை ஏதாவது முக்கியமான விஷயம் மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் ரெண்டுத்துலேயும் எதனாலும் மெசேஜ் வைப்பேன், வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். எப்போ ரெக்கார்டிங் கிளாஸ் எப்பப்போ சென்ட் பண்ணுன்றது அதில் நான் சொல்லுவேன். இல்லை காலேஜில் கூட சொல்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். சிஏ ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நம்ம குறைவாக இருக்காங்க அப்படிலாம் பார்க்காதீங்க. எத்தனை பேர் இருந்தால் நம்ம போகிறத நம்ம பார்க்கணும். கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். லைவ் கிளாஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். லைவ் கிளாஸ் கூட எப்பாச்சும் ஒரு முறை நம்ம எல்லோரும் டீச்மெண்ட் ஆப்பில் லைவ் கிளாஸில் எல்லோரும் கனெக்ட் பண்ணி வரோம். நீங்களும் இப்போ பார்க்கலாம். அது எப்போன்றதை நான் சொல்கிறேன். இப்போது ரெக்கார்டிங் கிளாஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெட்டீரியலும் டீச்மெண்ட் ஆப்பில் ஆல்ரெடி ஒரு 2 பேரும் சென்ட் அதை வச்சுட்டேன், சென்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அது ஆக்டிவேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா டீச்மெண்ட்டில் நான் அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்கள் வர முடியும். நான் அப்ரூவல் கொடுத்துட்டேன்னா நீங்களே பார்த்துக்கலாம் எப்போ ரெக்கார்டிங் கிளாஸ் வைக்கிறேன். அதே போல் மெட்டீரியலு, அசைன்மெண்ட்டு, குவிஸு, டெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இதுதான் நம்மளோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஃபஸ்ட்டு சாப்டர் தியரட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க். இதில் நமக்கு 7 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லையுமே நம்ம யூனிட் வைஸாக வரும். ஒரு 7, 5, 8 அந்த மாதிரிலாம் வரும். நான் ஒவ்வொரு சாப்டரும் உங்களுக்கு எத்தனை யூனிட் உள்ள உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். மெட்டீரியலில் உங்களுக்கு யூனிட் வைஸாக இருக்கும். அதாவது ஒரு சாப்டரில் என்ன யூனிட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு யூனிட் மட்டும்தான் டைப் பண்ணியிருக்கேன். செகண்ட் யூனிட் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டாக ஒரு சாப்டர் இந்த டைரி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சாப்டர் உங்களுக்கு ஒரு டைரி எப்படி டைரி கொடுத்தனோ அதே போல் கவர் போட்டு நல்லா நீட்டாக கொடுத்துருவேன். ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி அது பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன். இதே போல் ஒவ்வொரு சாப்டர் அக்கௌண்ட்ஸ் பண்ணுவேன். ஏன்னா 4 சப்ஜெக்டை நான் ஒன்றா எடுக்க முடியாது. 2 வருஷம் இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால மெட்டீரியல் இப்போ தான் டைப் பண்ணது லேட் ஆகும். அதனால தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த பேட்ச் வர்றாங்க பாருங்கள். நீங்கள் என்ட்ரு முடிச்சிங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லை எனக்கு. அப்போ மெட்டீரியல் கையில் கொடுத்துருவேன். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஒவ்வொரு சாப்டராக கொடுத்துட்டே வரேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அக்கௌண்ட்ஸ் கியூஏ அதெல்லாம் கிளாஸில் பார்த்துக்கலாம். அதுக்கான புக்ஸு என்ன வாங்கணும்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் நான் மெட்டீரியல் தரல, நான் கிளாஸ் எடுப்பேன். அங்கே சொல்கிறேன், உங்களுக்கு காலேஜில் கூட சொல்கிறேன். டவுட் அதெல்லாம் கேட்டுருங்க. அக்கௌண்ட்ஸும் கியூஏ முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பிஸ்னஸில் எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸுங்க போகலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிக்கலாம். நானும் ஒன்றா நடத்தணும்னா எனக்கும் கஷ்டம். நான் அதே வேலையில் இல்லை, காலேஜில் லெசன் எடுக்கணும், ஆஃபீஸ் ஒர்க், இதுவும் என்னோட பர்சனல் ஒர்க்கு. அது போக நான் லீவில் ஒர்க்கிங் சண்டேஸு ஹாலிடேஸ் தான் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு டீச்மெண்ட் ஆப்பில் வைப்பேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு சாப்டர் 1 தியரட்டிக்கல் ஃப்ரேம்ஒர்க். செகண்டு lower names. First theoretical framework. Second chapter accounting process. Chapter 3 bank reconciliation statement. இது நமக்கு இன்டர்ல வரதா. மூணுமே நமக்கு இன்டர்ல வரதா. நீங்கள் கொஞ்சம் டீப்பாக இன்வென்டரிஸ் இது நமக்கு ஸ்டாக்னு படிச்சிருப்போம். இங்கே ஒரு சாப்டர் லிஃபோ ஃபிஃபோ மெத்தட் இதெல்லாம் நான் டிகிரியில் வரும், பிகாம்லே வரும். இங்கேயும் சிஏ ஃபவுண்டேஷன் வரும். ஃபிஃப்த் ஒன்று டெப்ரிசியேஷன் அண்டு அமார்டைசேஷன். இந்த டெப்ரிசியேஷன்ன்றது மட்டும் நம்ம செகண்ட் இயர் இன்டரில் பார்க்க போகிறோம். அமார்டைசேஷன்ன்றது உங்களுக்கு இன்டரில் வராது, அது நமக்கு சிஏ ஃபவுண்டேஷன் டிகிரியில் வரும். நெக்ஸ்ட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் அண்டு ப்ராமிசரி நோட்ஸ். இது ஃபஸ்ட் ஓல்டு சிலபஸில் இருந்தது, இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு இல்லை, இன்டர் சிலபஸ் செகண்ட் இயர்ல இல்லை. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அது படிக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு நான் இங்கே நடத்திடுவேன், சிஏ ஃபவுண்டேஷன் நடத்துவோம். ஓகேவா? சிஏ ஃபவுண்டேஷன் படிக்காதவங்களுக்கு இது என்னன்னே தெரியாமல் போயிடும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி அவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கிளியராக சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் இயர் இன்டரில் வர்றது. இங்கேயும் வரும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். இன்டரில் வந்து நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். இப்போ காலேஜில் நடத்த போகிறேன், இந்த உங்களுக்கும் நடத்த போகிறேன். ஓகேவா? நம்ம இன்டரில் என்னென்ன படிக்கிறோமோ அதெல்லாம் இங்கேயும் வரும், ஆனால் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து அங்கே காலேஜில் பேசிக்காக சொல்கிறது அது காமனாக எல்லாருக்கும். இங்கே உங்களுக்கு சிஏ ஃபவுண்டேஷனுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? பேசிக் ஒன்று தான். நெக்ஸ்ட் 9th அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு செகண்ட் இயரில் வருது, இன்டர் செகண்ட் இயர். ஓகேவா? இந்த 8th சொல்ல மறந்துடுவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், என்பிஓன்னு சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு செகண்ட் இயரில், இன்டர் செகண்ட் இயர். இங்கே சிஏ ஃபவுண்டேஷன். அதே போல் 9th சாப்டரும் இன்டர் செகண்ட் இயர். இன்டர்னா சிஏ இன்டர் கிடையாது, இன்டர்மீடியட் ப்ளஸ் 2ல் வருது. சாப்டர் 10 பார்ட்னர்ஷிப் எல்எல்பி. இது வந்து செகண்ட் இயர் தான். ஓகேவா? இந்த எல்எல்பி மட்டும் புதுசாக இருக்கும், பார்த்துக்கலாம். இது செகண்ட் இயரில் ப்ளஸ் 2ல் வருது. 9th இதுவும் ப்ளஸ் 2ல் வருது, கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அங்கே ஈஸியாக அது பேசிக்காக இருக்கும். இங்கே இது எல்லாமே நம்ம இன்டரில் ஏதாவது ஒருத்தன்னு சொல்லிட்டேன். ஒரு முறை நான்
theoretical frame first year சரி அப்பாக்கு லேப்டாப் வேணுமா? கொஞ்சம் இருக்குமா ஃபர்ஸ்ட் இயர் அப்படியே எழுதுகிறோம். செகண்ட் இதுவும் ஒரு நிமிஷம். இதுவும் ஃபர்ஸ்ட் இயர், இதுவும் ஃபர்ஸ்ட் இயர். இது நமக்கு அங்கே தான் சிஏ ஃபவுண்டேஷன் இப்போ இன்டர்வியூ கிடையாது. இது செகண்ட் இயர். இது ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓல்டு சிலபஸ் இது. இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், இது செகண்ட் இயர், இது செகண்ட் இயர், இது செகண்ட் இயர். இப்போ இதெல்லாம் நம்ம செகண்ட் இயரில் வரும். அடுத்து இதே சாப்டர் வைஸாக பார்க்குறோம். அதில் யூனிட்டும் வரும். ஒவ்வொரு யூனிட்டாக சாப்டர்னா ஒரு சாப்டரில் 7 யூனிட் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு 1/2 hour அப்படி தான் வீடியோ போடலான்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் இந்த பேசிக்ஸ் சொல்ல வேண்டியது சில கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த என்னென்ன கிளாஸஸ் எப்படி பண்ண போகிறேன்னு சொன்னேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் இனிமேல் கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து வந்துடும். நான் சில மோட்டிவேஷன் சொல்லலாம் பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு வீடியோ எப்படியும் ஒரு 30 minutes, ஓகேவா? அது ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதனால் 30 minutes 20 minutes இப்படியே ஒரு 40 minutes 45 தான் மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் 30 போடுறோம். நான் ரொம்ப நேரம் இருந்தாலும் நீங்கள் பார்க்க முடியாது, ஓகேவா? 2-3 வீடியோவாக சேர்த்து போடுறோம். ஒரு யூனிட்டு ஒரு 3 வீடியோ 4 வீடியோ 5 வீடியோ கூட வரும். இப்போ ஒரு யூனிட் நான் சொல்லியிருந்தேன். அப்போ சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நமக்கு தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்ன யூனிட் இருக்குன்னு சொன்னால அதுதான் இது. ஃபஸ்ட்டு மீனிங் அண்டு ஸ்கோப் ஆஃப் அக்கௌண்டிங், இது ஃபஸ்ட்டு யூனிட்டு. இது செகண்டு அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். அடுத்து கேபிட்டல் அண்டு ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ரிசீட், இது தேர்டு யூனிட்டு. ஃபோர்த் யூனிட்டு contingent assets and contingent liabilities. Fifth unit accounting policies. Sixth unit accounting as a measurement, discipline, valuation, principles, accounting estimates. இது sixth unit. Seventh unit accounting standard. இது நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேயே
இதில் ஒரு சில யூனிட் சிலது எல்லாமே ஃபஸ்ட் அண்டு செகண்டு சாப்டரில் நம்ம பார்ப்போம் இன்டர்ல. சரி, ஃபஸ்ட்டு யூனிட் வரும். மொத்தம் 7 யூனிட் இங்கே சொன்னல. இதில் ஃபஸ்ட்டு யூனிட் மீனிங் அண்டு ஸ்கோப் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, ஒவ்வொரு யூனிட் வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு யூனிட்டு இது. இது ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு யூனிட்டோட இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டோட ஓவர் வியூ என்னென்ன இந்த யூனிட்டில் வரும் அப்படின்றது இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஆஃப் அக்கௌண்டிங். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அடுத்து யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இந்த ப்ரொசீஜர் ஆஃப் அக்கௌண்டிங்கில் 2 டைப் இருக்குது. அதில் இந்த ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் ரெக்கார்டிங், நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். ரெக்கார்டிங் அப்படின்னா ஜர்னல். ஜர்னல்னு சொல்லியிருக்கேன். கிளாசிஃபைங்கிறது லெட்ஜர். சம்மரைசிங்னா டிபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ட்ரையல் பேலன்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த சாப்டர். ஓகேவா? ரெக்கார்டிங் ஜர்னல், கிளாசிஃபைங் லெட்ஜர், சம்மரைசிங், ட்ரையல் பேலன்ஸ். அடுத்து அனலைசிங் தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஷார்ட்டாக எஃப்ஏன்னு எழுதுகிறேன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்டர்பிரேட்டிங், கம்யூனிகேட்டிங், இதெல்லாம் 1 by 1 பார்த்துட்டே வருவோம். ஓகேவா? அனலைசிங்கிறது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வர்றது. அடுத்து இன்டர்பிரேட்டிங்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இன்டர்பிரேட்டிங்கிறது என்னென்ன அதை செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்யூனிகேட்டிங்கிறது அந்த வெரிஃபை பண்ணுவார் ஆடிட்டர். வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து அந்த யூசர்னா ஓனர், யூசர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார். அதுதான் கம்யூனிகேட்டிங்கிறது. ஓகேவா? இன்டர்பிரேட்டிங்கிறது செக் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சிம்பிளாக தெரிஞ்சுக்க போதும், ரொம்ப டெப்த்தாக தேவை. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் நம்ம நடத்திருக்கோம் உங்களுக்கு புக்ஸில், நம்ம இன்டர்மீடியட் புக்ஸ்லேயே வரும். இன்புட், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மெஷர்ட் இன் ஃபினான்ஷியல் டர்ம்ஸ். ஓகேவா? இன்புட் அப்படின்னா நம்ம இன்புட்னா ரிசீவ்னு அர்த்தம். என்னென்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா, பிஸ்னஸில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுல்ல, நம்ம பார்த்துக்கிறோம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷு, இப்போ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஒரு ஷாப் கிட்ட வாங்கியிருப்போம். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ரவி, யாரோ ஒரு கிவர்கிட்ட வாங்கியிருப்போம். அப்படி கிவருக்கு நாம் சேல் பண்ணுவோம், ரிசீவருக்கு நாம் சேல் பண்ணுவோம். சோல்டு கூட்ஸ் டு ரிசீவர். ஓகேவா? ரிசீவர்னா அங்கே ஒரு நேம் கொடுப்போம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் இது வரைக்கும் நம்ம ஜர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் இது வரைக்கும் பார்த்துக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸும் கான எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸ் தான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ். எக்கனாமிக்னா மணி. ஈவெண்ட்ஸ்னா நிகழ்வுகள், என்னென்ன நிகழ்வுகள் என்ன எப்படி நடந்திருக்கு, அன்னன்னைக்கு ஒவ்வொரு டேட் ஆர்டர் தான் நம்ம எழுதுகிறோம். அந்தந்த டேட்டில் என்னென்ன நடந்தது, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடந்தது, என்னென்ன இன்கம்ஸ் வந்திருக்கு, என்னென்ன கெயின்ஸு, என்னென்ன ரிசீவ்ஸ், என்னென்ன பேமெண்ட்ஸு, என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, என்னென்ன அசட்ஸ் வாங்கணும், என்னென்ன அசட்ஸ் சேல் பண்ணணும், அதே போல் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதே போல் லயபிலிட்டிஸ் எவ்வளோ, பேங்க்கில் வித்ட்ரா பண்ணது, டெபாசிட் பண்ணஸ், இதெல்லாம் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டிரான்சாக்ஷன் மெஷர்டு இன் ஃபினான்ஷியல் டர்ம்ஸ். எல்லா டிரான்சாக்ஷனுமே எப்படி ஃபினான்ஷியல் டர்ம்ஸ் பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க, அளவீடு செய்வாங்க. எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். ஓகேவா?
எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூஸ் மெஷர்மெண்ட் மூலிமா தான் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? மெஷர்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுவோம். இப்போ 100 கூட்ஸ் இன்ட்டு ஈச் கூட்ஸ் 1000, இப்போ 100 கூட்ஸ் இன்ட்டு 1000 அப்படின்னா உங்களுக்கு 1 lakh வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி இதுதான் மெஷர்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் டர்ம்ஸ். இதை நாம் உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து அக்கௌண்டிங் சைக்கிள். இந்த டெஸ்ட்டு கூட கேட்டான். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் இந்த புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஒரிஜினல் என்ட்ரினா ஜர்னல் தான் இங்கே ரெக்கார்டிங்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரிஜினல் என்ட்ரி, பிரைமரி என்ட்ரி, புக் ஆஃப் பிரைமரி என்ட்ரி, புக் ஆஃப் ஒரிஜினல், புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி, புக்ஸ் ஆஃப் பிரைமரி என்ட்ரி, ஜர்னல் என்ட்ரி, ஃபஸ்ட் என்ட்ரி புக்ஸ் எப்படின்னாலும் சொல்லுவேன். நெக்ஸ்ட் போஸ்டிங் டு லெட்ஜர்ஸ். ஜர்னல்லேருந்து அப்படி லெட்ஜருக்கு போஸ்டிங் பண்ணுறோம். ஓகேவா? இது செகண்டரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லெட்ஜர்ஸ். அடுத்து இங்கே சொன்னது தான் சம்மரைசிங், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். அடுத்து இந்த அனலைசிங் அப்படின்றது தான் சம்மரைசிங் ட்ரையல் பேலன்ஸ். அனலைசிங் அப்படின்றது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் அனலைசிங். அடுத்து கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறத இன்டர்பிரேட்டிங் அப்புறம் கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ், ஓனர்ஸ். ஓகேவா? ஓனர்ஸ் இல்லை வேறு யாருன்னா ஐடி ரைடு வர்றவங்க, ஐடி ரைடு வர்றவங்க, அவங்க யூசர்ஸ்னு கேட்குறவங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறோம். யூசர்ஸ் யாருக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறோமோ அவங்க யூசர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் யூசர்ஸ். போர்ட் ஆஃப் இன்டர்னல் யூசர்ஸ்னால் யூசர்ஸில் 2 டைப் இருக்காங்க பாருங்க. நான் இப்போ சொன்ன பாருங்க, நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போடுறோம்ல, ஜர்னல், அக்கௌண்டிங் சைக்கிள், ஜர்னல், லெட்ஜர்ஸ், ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி இது வந்து ஓகேவா, அந்த இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மொத்தமே நம்ம யாருக்கு கம்யூனிகேட் பண்ணுறோமோ, யார் அதை கேட்குறாங்களோ அவங்களே யூசர்ஸ். அந்த யூசர்ஸில் 2 டைப் இருக்காங்க. ஒருத்தர் இன்டர்னல் யூசர்ஸ், இன்னொருத்தர் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். அண்டர்லைன் பண்ணிடுறேன். இன்டர்னல் யூசர்ஸில் ஃபஸ்ட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வருவாங்க, பார்ட்னர்ஸ் வருவாங்க, மேனேஜர்ஸ் வருவாங்க, ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் டைரக்டர்ஸ் அப்படின்னா இயக்குநர்கள். அந்த கம்பெனியோட போர்டு இருக்கும், அந்த போர்டோட டைரக்டர்ஸ் இயக்குநர்ஸ் இருக்கும். சினிமாவில் டைரக்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கம்பெனிஸில் டைரக்டர்ஸ் இயக்குநர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு போர்டு இருக்கும், அதாவது ஒரு வாரியம்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு போர்டு இருக்கும். இப்போ நம்மளுக்கு கூட கமிஷனர், இன்டர்மீடியட் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டில் எல்லாம் டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல் கம்பெனிஸுக்கும் ஒரு கம்பெனிக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்ஸு எப்படி பண்ணலாம், கம்பெனி எப்படி ரன் பண்ணலாம், அடுத்து என்ன பொசிஷன் கொண்டு போகலாம். ஓகேவா? ஏஜிஎம் மீட்டிங், ஏஜிஎம்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வைக்கிறது. ஓகேவா? இதை கண்டக்ட் பண்ணுறது. ஷேர்ஸு எவ்வளோ வாங்கலாம். ஓகேவா? இது இனிமேல் ஒவ்வொரு சாப்டரும் நம்ம பார்க்க போகிறது. கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இதை பற்றி நல்லா தெளிவாக படிக்கலாம். ஓகேவா? கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னு ஒரு சாப்டர்ஸ் 11th சாப்டரில் படிக்க போகிறோம். இப்போ இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பற்றியெல்லாம் இங்கே நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பார்ட்னர்ஷிப்னு உங்களுக்கு ஒரு சாப்டர் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த பார்ட்னர்ஷிப் செகண்டரியில் நம்ம இன்டரில் படிக்க போகிறோம். இங்கேயும் வரும் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. பார்ட்னர்ஸ் இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்னா சிங்கிள் ஓனர். இப்போ ஏ அப்படின்னா சிங்கிள் ஓனர், ஏ அண்டு பி அண்டு சி டி, இப்போ 4 பேர் சேர்த்து சொல்கிறேன். பட் 2 persons அப்படின்னா மினிமம் 2 personsன்றது பார்ட்னர்ஸ். ஓகேவா? அடுத்து இவங்கெல்லாம் இன்டர்னல் யூசர்ஸ். அடுத்து மேனேஜர்ஸ், கம்பெனிக்கு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் மொத்தம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து ஆஃபீஸர்ஸ். இந்த என்ன ஆஃபீஸர்ஸ்னால் இப்போ ஐடி ரைடு வர்றவங்க, ஓகேவா? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க, அந்த அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்து அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க கம்பெனி என்ன ஃப்ராடு பண்ணாமல் அக்கௌண்ட்ஸ் தான் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நம்ம இந்த கம்பெனி
அக்கௌண்டன்ட், புக் கீப்பர், ஆடிட்டர் இவங்க எல்லாம் ஆடிட்டர் கூட ஒரு ஆஃபீஸர் தான். ஆடிட்டர் இவங்கெல்லாம் அந்த அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்னால் இன்வெஸ்டார்ஸ், கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தவங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக இருக்கும். பப்ளிக் கம்பெனினா பப்ளிக்கிட்டேருந்து கடன் வாங்குவாங்க, ஷேர்ஸை வாங்குவாங்க, ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஷேர்ஸை யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்கள இன்வெஸ்டார்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ கம்பெனிக்கு ஏ அண்டு கோ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, நிறைய நேம் வச்சு பார்த்துருக்கோம். இந்த கம்பெனிக்கு ஒரு 1 lakh தேவை. இந்த 1 lakh பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குவோம். பப்ளிக்னா பீப்புள்ஸ் பப்ளிக் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த பப்ளிக்கு ஷேர்ஸ் மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு ஷேர்ஸ் 10 rupees இல்லை 100 rupees அப்படின்னு. ஓகேவா, அப்போ 1 lakhக்கு நம்ம டிவைட் பண்ணணும். எவ்வளோ ஷேர்ஸ் அந்த டிவைட் பண்ணி அது ஒவ்வொன்று வாங்குவாங்க. உங்களுக்கு நான் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கிளியராக சொல்கிறேன். இப்போ இவங்க எல்லாமே இன்வெஸ்டார்ஸ். அந்த கம்பெனிக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்கள இன்வெஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இவங்க எக்ஸ்டர்னல் கம்பெனிலேருந்து வெளியில் இருக்கிறவங்க. லெண்டர்ஸ் அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க. அது பேங்காக கூட இருக்கலாம். இப்போ அந்த ஏ கம்பெனி, ஏ அண்ட் கோ கம்பெனியும் பேங்க்குக்கிட்ட ஓவர் ட்ராப் பண்ணியிருக்காங்க, லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க பிஸ்னஸுக்கு. அதெல்லாம் பேங்க்கு வந்து லெண்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லை ஒரு பர்சன்கிட்ட பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராமுக்கிட்ட அந்த ஏ கம்பெனி கடன் வாங்கியிருக்கு, குட்ஸாக வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்கள லெண்டர்ஸ்னால் கடன் கொடுக்குறோம். சப்ளையர்ஸ், இங்கே சொன்ன பாருங்க, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ரவி, அப்போ அவர் சப்ளையர்னா யாரெல்லாம் அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணவங்க. கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணவங்கலாம் சப்ளையர்ஸ். அடுத்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி இங்கே இருக்கும். ஓகேவா, அந்த ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்னா ஒரு சில ஏஜென்சி இங்கே இருப்பாங்க அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஏஜென்சி மூலயமா கவர்மெண்ட் ஏஜென்சி அது வேணா இன்னொரு கிளாஸ் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஏஜென்சி இதுன்னு ஒரு சில ஏஜென்சி இங்கே இருப்பாங்க. அந்த ஏஜென்சி மூலயமா சில கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்னால் ஒரு சில அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ஏஜென்சி இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து பப்ளிக் கஸ்டமர்ஸ்கிட்ட கடன் வாங்கிக்கிங்க எங்கள் பேங்க்கில், நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஏஜென்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கம்பெனிஸுக்கும் கவர்மெண்ட் ஏஜென்சிங்க இருப்பாங்க. அவங்க எக்ஸ்டர்னல். அடுத்து கஸ்டமர்ஸ்னால் சோல் கோஸ் டு ரவி, ராஜு இப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போ நம்ம அந்த கம்பெனிக்கிட்ட கடன் வாங்கினவங்க இருக்கட்டும், கேஷ் பே பண்ணவங்க யாரானா இருக்கட்டும், கேஷ் பே பண்ணி வாங்கியிருந்தாலும் சரி, அதாவது கேஷ் சேல்ஸ் இருந்தாலும் சரி, கிரெடிட் சேல்ஸ் இருந்தாலும் சரி. ஓகேவா, அந்த ஏ கம்பெனிக்கிட்ட யாரெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க கூட்ஸ், ஏதாவது கம்பெனிக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்க, அவங்க எல்லாமே கஸ்டமர்ஸ். அப்போ கஸ்டமர்ஸு எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஓகேவா, இவங்கெல்லாம் கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க இன்டர்னல் யூசர்ஸ். இவங்க கம்பெனிக்கு வெளியில் இருக்கிறவங்க. கஸ்டமர்ஸோட கம்பெனி வெளியில் தான். சப்ளையர்ஸ், லெண்டர்ஸ் கடன் கொடுக்குறவங்க, முதலீடு பண்ணுறோம். ஓகேவா, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாமே கம்பெனிக்கு வெளியில் இருக்கிறவங்க. ஓகேவா, அவுட்டர்ஸ் இவங்க கம்பெனிக்கு உள்ளே இருக்கிறோம். ஓகேவா, அதனால இவங்களை இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் இதை பார்த்தேன். எதனா டவுட்னா நீங்கள் காலேஜில் இருக்கீங்க அங்கே சொல்கிறேன் நான் இதோட ஃபீடியோ பேஜ். ஓகேவா, லைவ் கிளாஸில் நீங்கள் கேட்கலாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் அது டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் வரப்போகுதுன்றது காரணத்தினால நான் வேணான்னு விட்டுட்டு ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு டவுட்ஸ்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா காலேஜில் கேட்டுங்க, காலேஜ் சொல்கிறேன். இல்லை எல்லாருக்குமே டவுட்டாக இருந்தால் இன்னொரு நாள் ஒரு டைம் வந்து சொல்கிறேன். அந்த டைமில் இந்த ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு இருக்கும்
ஒரு நாள் இந்த ரெக்கார்டிங் கிளாஸு கொடுத்துட்டே வர்றேன். ஒரு யூனிட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதில் ஏதாவது டவுட் இருந்தால் லைவ் கிளாஸு வைக்கலாம். இல்லைன்னா ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன். அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு டெஸ்ட்டு வச்சு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை வேணால் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ண சொல்லி லைவ் கிளாஸ் வைக்கலாம். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து பேஜில் இப்போ நம்ம ஓவர் வியூ பார்த்துட்டோம். இப்போ ஒரு இதில் அதாவது ஃபஸ்ட் யூனிட்டே தான் ஓவர் வியூ பார்த்தோம். இப்போ அதுலேருந்து 1 by 1 நடத்திட்டே வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். இதுலேருந்து 2 or falseல கேட்டால் கேட்கலாம். 2 or false. டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். The Committee on Terminology set up by the American Institute of Certified Public Accountants. இதை நான் உங்களுக்கு நடத்திருக்கேன், இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏஐ இது நமக்கே கூட இதில் கேட்டான்னு நினைக்கிறேன். இப்போ யூனிட் டெஸ்ட் 1லேயே கேட்டான். ஏஐசிபிஏ அப்படின்னு கேட்டான். இதோட அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டான். ஓகேவா? இந்த மாதிரி இங்கே கூட கேட்பான். ஓகேவா? ஏஐசிபிஏ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. American Institute of Certified Public Accountants formulated the Loewen definition of accounting 1961. இதுவும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இங்கே சிஏவில் எப்படி கேட்பாங்க? ஃபவுண்டேஷனில் American Institute of Certified Public Accounting formulated the Loewen definition of accounting in 1961 கொடுக்காம வேற ஒரு இயர் கொடுத்துட்டு தப்பாக கொடுத்துருவாங்க. 1968 62 அப்படின்னு கொடுத்துட்டு இது சரியா தவறான்னு கேட்பான். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதுதான் இது இம்பார்ட்டன்ட்டு பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டெஃபினேஷன்லேயே அடுத்து அக்கவுண்டிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் recording. Accounting is the art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money transactions and events which are in part at least of a financial character and interpreting the result thereof. Okay. Accounting என்றது ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு கலை, ஒரு ஆர்ட் ஆஃப் recording, classifying and summarizing. Recording means journal, classifying means ledgers, summarizing trial balance. இது எல்லாமே ஒரு கலை. அக்கௌண்டிங் கூட ஒரு கலை, ஆர்ட். ஓகேவா? இன் ஏ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் டர்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன். இங்கே எப்பவுமே இந்த மூணுத்துலையுமே மணி டிரான்சாக்ஷன் தான் நடக்குமா, அதுவும் டென்ஸ் பேஸ் பண்ணி. ஓகேவா? டென்ஸ் ஆஃப் அந்த டென்ஸ்ன்னா ஒன்றும் இல்லை, அந்த அக்கௌண்ட்ஸில் என்னென்ன டென்ஸ்னா அந்த வார்த்தைகள் பர்ச்சேஸு இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான் டென்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒவ்வொரு நிகழ்வு. டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நிகழ்வுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். அதாவது ஒரு ஈச் டிரான்சாக்ஷன் 2 ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் எழுதணும். அதுதான் ஈவெண்ட்ஸ் தமிழில் நிகழ்வுன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தோன்னா மணி மெஷர்டு தான் டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும், மணி பேஸ் பண்ணி தான் இருக்கும். விச் ஆர் இன் பார்ட் அட்லீஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் கேரக்டராக தான் இருக்கும், ஃபினான்ஷியலாக தான் இருக்கும். அண்ட் இன்டர்பிரேட்டிங் ரிசல்ட் எப்படின்னா இன்டர்பிரேட்டிங்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அங்கே தான் வெரிஃபை பண்ண சொல்லி நம்மளுக்கு ப்ராஃபிட்டு லாஸ் இன்டர்பிரேட்டில் வரும். ப்ராஃபிட் அண்டு லாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் measuring and communicating economic information to permit informed judgments and decision by the users of accounts. Okay, the users of accounts இருக்காங்களா, users, the company owners,
அவரோட டெசிஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் மெஷரிங் கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு பர்மேட் இன்ஃபார்ம்டு ஜட்ஜ்மெண்ட் permit informed judgment and decision by the users. அந்த ஐடென்டிஃபைங்கு மெஷர்மெண்ட்டு கம்யூனிகேட்டிங் மொத்தம் எக்கனாமிக் பேஸ்டு தான் இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸு. அந்த இன்ஃபர்மேஷன் மொத்தமே அந்த யூசர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவார். அந்த யூசர்ஸுக்கு தான் மொத்தம் தெரியும் என்னென்ன அப்படின்றது. ஓகேவா, ஐடென்டிஃபைங் என்ன மெஷரிங் என்ன அப்படின்றது. அதே சமயம் ஜட்ஜ்மெண்ட்ஸும் டிசிஷனும் அவர் தான் எடுப்பார். என்னென்ன பண்ணலாம், அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குது, டிசிஷன் எடுக்குது, கம்பெனியில் சில மணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. எக்கனாமிக்ன்றது மணி தான் இங்கே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினா போதும், ரொம்ப டீப்பாக தேவையில்லை. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இங்கேயும் அதே போல் 1970 த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் போர்டு APBன்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டண்ட். சரியா, 1970 the Accounting Principles Board APB of American Institute of Certified Public Accountants அங்கே மேனேஜ் சொன்னது. ஓகேவா, இதுவும் அப்ரிவேஷன் கேட்பாங்க. 1970 அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அது எதுக்காகனா இந்த அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் enumerated the functions of accounting as follows. AICPA-க்கு பதில் அடுத்து இதுக்கு அடுத்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் போர்டுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. இதுவும் கேட்பாங்க. ஓகேவா, AICPA-க்கு அப்புறம் 1970 அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் போர்டுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு the functions of accounting is to provide quantitative information primarily of financial nature about economic entities that is needed to be useful in making economic decisions. அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு குவான்டிடேட்டிவாக இருக்கணும். ஓகேவா, ஒரு குவான்டிடேட்டிவ்னா என்ன, அளவுன்னு சொல்லுவாங்களா, இங்கே குவான்டிட்டி, அது இது குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கணும். ப்ரைமரிலி ஃபினான்ஷியல் நேச்சராக இருக்கணும், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். எக்கனாமிக் என்டிட்டிஸ்னால் அந்த ஓனரோட கம்பெனி என்டிட்டிஸ்னால் அந்த இடத்துல ஓனர் சொல்லலாம், இல்லை கம்பெனி. ஓகேவா, அது எக்கனாமிக் அந்த கம்பெனி. அதுக்கப்புறம் needed to be useful in making economic decision. நீங்கள் என்னென்ன தேவையோ அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் டிசிஷனை தான் மேக் பண்ணணும். ஓகேவா, எக்கனாமிக் இதுவாக இருக்கணும். அதை எடுக்கிற டிசிஷன் எல்லாமே எக்கனாமிக் பேஸ் பண்ணி இருக்கணும். எக்கனாமிக்னா மணி. ஓகேவா, அடுத்து thus accounting may be defined as the process of recording, classifying, summarizing, analyzing and interpreting the financial transactions and communicating the results. There are two persons interested in such information. மேலே சொன்ன அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. என்னென்ன அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் ஆஃப் டைரக்ட் ரெக்கார்டிங், ஜர்னல், கிளாசிஃபையிங், லெட்ஜர், சம்மரைசிங், ட்ரையல் பேலன்ஸ், அனலைசிங் அப்படின்றது, ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இன்டர்பிரேட்டிங்கிறது ரிசல்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் கம்யூனிகேட்டிங் ரிசல்ட். தேர் ஆர் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்டட் such informations. ஓகேவா, இந்த பர்சன்ஸ் மொத்தம் பர்சன்ஸ் அங்கே ஓனர் வந்துடுவார். ஓகேவா, ரிசல்ட்னா ப்ராஃபிட். இது அடுத்து இது ஃபஸ்ட்டு. அடுத்து ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். Procedural
ஆக்செப்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மேலே சொல்லியிருப்பேன் ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்து யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 2 அக்கௌண்டிங் ப்ரொசீஜரில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல்னா ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரேட்டிங், கம்யூனிகேஷன் இந்த ஓவர்வியூலேயே பார்த்துருப்பேன். ஓகேவா? யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருப்பேன், அது அடுத்தடுத்த பேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு நான் ஒரு முறை சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொன்னது வந்து ஸ்டெப்ஸ் டு ஜென்ரேட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஜிஎஃப்ஐன்னு ஒன்றும் இல்லை, ஜென்ரேட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எவிடன்ஸ் பை சேல்ஸ் புக் பில்லு. நான் ஏற்கனவே சொன்னேன், சேல்ஸ் பில்லு, பாஸ்புக்கு, சேலரி ஸ்லிப்பு எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ரெக்கார்டிங்கிறது நிறைய இருக்குது. நம்மளுக்கு எவிடன்ஸ், இது எல்லாமே எவிடன்ஸ். சேல்ஸ் பில்லு, பாஸ்புக்கு, சேலரி, பேங்க்கு டிரான்சாக்ஷனுக்கு பாஸ்புக்கு, ஓகேவா? சேல்ஸ் பண்ணியிருந்தா சேல்ஸ் பில்லு, பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா பர்ச்சேஸ் பில்லு. இங்கே நான் சேல்ஸ் பில் தான் கொடுத்தேன். சேலரி பில்லு, சேலரி கொடுத்து சேலரி ஸ்லிப்பு யூஸ் பண்ணுவாங்க இங்கே. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம ஜர்னலில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? புக்கை ப்ரைமரியை ப்ரிப்பேர் பண்ண முடியும். நமக்கு இங்கே எக்ஸாமில் டிரான்சாக்ஷனை கொடுப்பாங்க. நான் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பில்லு, பாஸ்புக்கு, எந்த ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை பாஸ்புக்குன்னு கொடுப்பாங்க. பேங்க் பாஸ்புக்னால ஸ்டேட்மெண்ட்னால ஒன்று தான். ஓகேவா? ரெக்கார்டிங் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஓகேவா? அதாவது இந்த இது வச்சு தான் இந்த இங்கே எக்ஸாம்பிள் 3 கொடுத்தேன், இங்கே நிறையா இருக்குது. இந்த அக்கௌண்டிங் எவிடன்ஸ் வச்சு தான் ரெக்கார்டட் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜர்னல். ஓகேவா? ஜர்னல் கொஞ்சம் இது மவுஸ் அப்படி இருக்கு. ஜர்னல். Next, classifying. It is the systematic analysis of the recording. Recording is done in a book called journal. Recording என்றது ஒரு journal. This book may further be divided. This book may further be divided into several subsidiary books according to the nature and the size of the business. Okay, journal என்றது ஒரு several subsidiary books. இதுலயே ஒரு subsidiary books ஆக டிவைட் பண்ணலாம். இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜர்னல் வச்சு லெஜர் போடுவாங்க, சப்சிடரி புக்ஸ் வச்சு போடுவாங்க. சப்சிடரி புக்ஸில் மொத்தம் 8 வரும். உங்களுக்கு அடுத்தது நடத்த பார்த்தோம் நாளைக்கு கிளாஸ்லேயே அதுதான் நடத்த போகிறோம் மண்டே. அந்த சப்சிடரி புக்ஸ் தான் 6th சாப்டர் நமக்கு அங்கே. ஓகேவா? இன்டர் ஃபர்ஸ்ட் இயரில் 6th சாப்டர் வரும். அங்கே உங்களுக்கு அங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கேயும் நடத்த போகிறோம். சப்சிடரி புக்ஸு செப்பரேட்டாக வருது. இங்கே தியரியில் தான் உங்களுக்கு தியரியாட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்னு வச்சுருக்கோம். ஃபுல்லாக தியரியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் வராது. செகண்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். சிஏ ஃபவுண்டேஷனில் செகண்டு சாப்டர்லேருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வரும். அங்கே இதெல்லாம் இங்கே நம்ம தியரியில் என்னென்ன பார்க்க போகிறோமோ அந்த 7 யூனிட்டில் என்ன பார்க்கணும் அது எல்லாமே அங்கே வரப்போகுது. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். 11 சாப்டர் ஃபஸ்ட்டு சாப்டர்னா ஃபுல் தியரி, மற்றதெல்லாம் தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டரில் முதல் 3 சாப்டர் தியரி பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் 4th தானே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் 7 யூனிட், ஃபஸ்ட்டு சாப்டர் 7 யூனிட்னு தியரி. அடுத்து செகண்ட் சாப்டர்னா உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் மாறும். கிளாசிஃபையிங் லெஜர்ஸ். லெஜர் இட் இஸ் கலர் மாற்றிக்கிறேன்.
ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. சாரிங்க, பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கு நான் கிளாஸுக்கு வந்து இட் இஸ் சிஸ்டமேட்டிக் அனலைசிஸ் ஆஃப் த ரெக்கார்டிங் டேட்டா. ஓகேவா, இது சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண லெஜர் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இங்கே நம்ம ஜர்னலுக்கும் சரி இங்கேயும் சரி டபிள்யூடி சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டமேட்டிக்காக இது ஒரு டி ஷேப்பில் போகணும். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு த புக் கண்டெய்னிங் கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் லெஜர். லெஜர் பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபை பண்ணணும். இப்போ சொல்லி கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. இப்போ கேஷ் அக்கௌண்ட் கேபிட்டல், கேஷ் தனி ஒரு லெஜர், ஓகேவா, கேபிட்டல் தனி ஒரு லெஜர், எல்லாமே செப்பரேட்டாக லெஜர்ஸ். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு லெஜர்ஸ் இங்கே போடுவாங்க. ரெக்கார்டிங்கில் எல்லாமே காமனாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவாங்க ஜர்னலில். இங்கே அப்படி இல்லை, ஒவ்வொரு லெஜராக டிவைட் பண்ணி செப்பரேட் லெஜர், ஒவ்வொரு ஈச் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒன் லெஜர். This will help in finding the total expenditure incurred under each of the above heads. Okay. This will help in finding out the total expenditure. The total expenditure எவ்வளோ, அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு each of the above heads. ஹெட்ஸ்ன்னா நம்மளுக்கு அந்த நேம் வைப்போம்ல, லெஜரில் பர்சனல் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி போடுவோம். அந்த ஹெட்ஸுக்கு ஒரு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, ஓகேவா, அப்படின்றது தான் இன்கர் பண்ணுவாங்க. அண்டர் ஈச் ஆஃப் த அபோவ் ஹெட்ஸ், ஒவ்வொரு ஒருத்தர் மேலேயும் எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு. ஓகேவா, ஹெட்ஸ்னால் அந்த ஓனர்னு வச்சிங்களா, அந்த ஓனர் மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சம்மரைசிங் ட்ரையல் பேலன்ஸ். Trial balance summarizing. It is concerned with the preparation and presentation of the classified data in a manner useful to the internal as well as the external users of financial statements. Okay. The summarize பொறுத்த வரைக்கும் preparation and presentation of the classified data. எங்கள் லெஜரில் என்னென்ன கிளாஸிஃபை பண்ணாங்களோ அதை அப்படியே இங்கே எடுத்துன்னு வருவாங்க. இங்கே மேனர் யூஸ்ஃபுல் டு இன்டர்னல் as well as the external users financial statements. இங்கே இன்டர்னல் வச்சு எக்ஸ்டர்னல் யூசர்ஸும், இன்டர்னல் யூசர்ஸ் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், ஓகேவா, இந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த சம்மரைசிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next, this process leads to the preparation of the financial statements. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தயார் பண்ணுறதுக்கு எது முக்கியமாக வேணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் இதில் இன்டர்னல் யூசர்ஸோட ஹெல்ப்பும் இருக்கும், எக்ஸ்டர்னல் யூசர்ஸோட ஹெல்ப்பும் இருக்கும். ஓகேவா, இதில் இன்டர்னல் ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடித்தாதான் அடுத்து இது ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அந்த அதில் என்னென்ன வருது பாருங்கள். ட்ரையல் பேலன்ஸுக்கு அது அடுத்து ட்ரையல் பேலன்ஸ் சம்மரைஸ் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது, அது இங்கே மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் மெட்டீரியல் வேணும்னா நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஓகேவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் வரும், ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் பொசிஷன். அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ எவ்வளோ, கேஷ் எவ்வளோ அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டு தனியாக போடுவாங்க. இது நம்மளுக்கு இன்டரில் அந்த அது கேஷ்னு வரும், கேஷ் என்னன்ட்டு அதெல்லாம் பார்ப்போம்.
கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எதுவும் நம்ம போட மாட்டோம். இந்த 3 இருக்கும். இதில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு வரும். இங்கே டைப் பண்ண மாட்டேன். இது நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுக்க சொல்ல இந்த காப்பி கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா இதை நோட் பண்ணிங்க. இப்போ இங்கேயும் நான் அடுத்த பஸ்ஸில் நோட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? இந்த பியில் ட்ரேடிங் அண்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும். பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு இங்கே டிகிரி பிகாம்ல இங்கே சிஏ ஃபவுண்டேஷனில் வரும். இன்டரில் அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது, அதை போட மாட்டோம். கேஷ்ன்றது மட்டும் பார்ப்போம். அடுத்து அனலைசிங். 4th பாயிண்ட். The term analysis means methodical classification of the data given in the financial statements. ஓகேவா? அனலைசிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிளாஸிஃபை பண்ணுறோம். அனலைசிஸ் மீன்ஸ் மெத்தடிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அனலைஸ்னாவே கிளாஸிஃபிகேஷன் பண்ணி அந்த டேட்டாவை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றோம். ஃபுல்லாக அனலைசிங் போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு என்னென்ன கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரேடிங் சொன்ன ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட்டு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? The figures given in the financial statements will not help anyone unless they are in simplified form. Okay. Figures given in the financial statement will not help any unless they are in simplified form. Okay. Simplified form எந்த ஒரு not help anyone unless எதுவும் இருக்காது. அதே போல் the figures given in the financial statement, financial statement பொறுத்த வரைக்கும் ஃபிகர்ஸ்னு ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் கிளாஸில். ஃபிகர்ஸ் அப்படின்றது அந்த நம்பர்ஸை குறிக்கும். ஓகேவா? அதே போல் நாட் ஹெல்ப் எனி அன்லெஸ் தே ஆர் இன் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். எதுவும் சிம்பிளிஃபைட் ஃபார்மு நம்ம எந்த இதில் ஹெல்ப்பாக எடுத்துக்க மாட்டோம். அடுத்து இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். For example, all items relating to fixed assets are put at one place while all items relating to current assets are put at another place. இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸும் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் ஆர் புட் அட் ஒன் பிளேஸ். ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்டு, பில்டிங்கு இதெல்லாமே ஃபிக்ஸ்டு அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? லேண்டு, பில்டிங், ஃபர்னிச்சர்ஸ், மிஷின்ஸ், பிளான்ட் மிஷின்ஸ் இதெல்லாமே at one place while all items relating to current assets put at another place. ஓகேவா? அதோட all items relating to fixed assets ஓட என்னென்ன கரண்ட் ஐட்டம்ஸோட ரிலேட்டிங் டு கரண்ட் அசட்ஸ் புட் அனதர் பிளேசஸ். ஓகேவா? அனதர்னா வேறு ஒரு பிளேஸில் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் இதில் நம்மளுக்கு அசட்ஸ்ன்னு பார்த்தா 2 இருக்குது, ஃபிக்ஸ்டு அசட்ஸு, கரண்ட் அசட்ஸு. ஓகேவா? இது நமக்கு ரெண்டுமே ஒன்றா தான் வருங்க. ஓகேவா? நீங்கள் அசட்ஸ்ன்னு எடுத்துக்கினா பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு லயபிலிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரைட் சைடில் அசட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே நம்ம கேஷு செப்பரேட்டாகவும் கரண்ட் அசட்ஸ் செப்பரேட்டாகவும் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் செப்பரேட்டாகவும் இருக்காது. ஒன்று தான் எழுதுவோம், 1 by 1 தான் வரும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஃபிக்ஸ்டு அசட்ஸ் புட் அட் ஒன் பிளேஸ் வெல் ஆல் ஐட்டம்ஸ் ரிலேட்டிங் டு கரண்ட் அசட்ஸ். ஓகேவா? அட் அனதர் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு அசட்ஸோட கரண்ட் அசட்டும் வரும். ஓகேவா? ஆனால் அனதர் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் 1 by 1 தான் எழுதிட்டே வரும். ரெண்டுமே இருக்கும். கரண்ட் அசட் இருக்கும். கரண்ட் அசட்னா கேஷ் அட் பேங்க்கு, டெட்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிள் இதெல்லாம் கரண்ட் அசட்டு. ஃபிக்ஸ்டு அசட்னா லேண்டு, பில்டிங், மிஷினரிஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரிஸு. ஓகே, இதெல்லாம் ஃபிக்ஸட்ஸில் வந்துடும். ஸ்டாக்கு கூட கரண்ட் அசட் தான். அந்த இன்வென்டரிஸ்ன்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்பிரேட்டிங். The recorded financial data is analyzed and interpreted in a manner that will enable the
enable the end users to make a meaningful judgment about the financial conditions and profitability of the business operations. இன்டர்பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் டேட்டா மொத்தம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்க. இன்டர்பிரேட்டட்னா அந்த ரிசல்ட் பார்ப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸான்றது பார்ப்பாங்க. நம்மளுக்கு எனபிள் த எண்ட் யூசர் டு மேக் a meaningful judgment. அடுத்து அந்த யூசர் வந்து எண்டிங்கில், அந்த எண்டிங்னா அந்த இயர் எண்டிங்கில் மொத்தம் அவர் என்ன பண்ணுவார், ஜட்ஜ்மெண்ட் பார்ப்பார், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. மீனிங்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் த ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க, செக் பண்ணுறது தான் இன்டர்பிரேட்டிங். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேட்டிங்ன்றது இட் இஸ் கன்சர்ன்டு வித் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சம்மரைஸ்டு, ஓகேவா, அனலைஸ்டு அண்ட் இன்டர்பிரேட்டட் இன்ஃபர்மேஷன் டு த எண்ட் யூசர்ஸ். இந்த புக் கீப்பர், அக்கௌண்டன்ட்டு, இந்த ஆடிட்டர்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த யூசர்ஸுக்கு எண்டில் கொடுப்பாங்க. யூசர்ஸ் டு எனபிள் தெம் டு மேக் ரேஷ்னல் டெசிஷன், ஓகேவா. அந்த யூசர்ஸுக்கு கடைசியாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த ரேஷ்னல் டெசிஷன் அவர் தான் எடுப்பார். அடுத்து this is done through preparation and distribution of accounting reports. கம்யூனிகேட்டிங் பொறுத்த வரைக்கும் preparation and distribution of accounting reports, accounting preparation அந்த கடைசியில் கம்ப்ளீட் பண்ண சொல்லும். நம்மளுக்கு அந்த என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம், அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாமே கம்யூனிகேட்டிங் சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸிங் ரிப்போர்ட், ஓகேவா, அக்கௌண்ட்ஸோட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அக்கௌண்டிங் எப்படி இருக்குது, அதாவது ரெக்கார்டிங் எப்படி இருக்குது, ரெக்கார்டிங்னா ஜர்னல் எப்படி இருக்குது, லெஜர் எப்படி இருக்குது, ட்ரையல் பேலன்ஸு. நம்மளோட ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆச்சுனாவே நம்மளுக்கு ஜர்னல் லெஜர் கரெக்டாக போட்டுன்னு அர்த்தம் கிடையாது. ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் சில மெத்தட் இருக்குது. ட்ரையல் பேலன்ஸு ஈக்குவலாகிட்டாவே கரெக்டாக நினச்சிட முடியாது, அது கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுவாங்க அது ஆடிட்டர். எல்லாம் அந்த இது சொன்ன பார்த்தீங்களா, எவிடன்ஸ்னால் அந்த ஐடென்டிஃபைங், அதை வச்சு ட்ரையல் பேலன்ஸை ஒரு முறை செக் பண்ணுவாங்க. செக் பண்ண சொல்ல அந்த எவிடன்ஸுக்கும் இதுக்கும் சேம் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா, அது கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. ஜர்னலையும் செக் பண்ணுவாங்க அந்த எவிடன்ஸ் வச்சு, ஓகேவா. அதுக்குள்ள லெஜரு அப்படியே ட்ரையல் பேலன்ஸையும் பார்ப்பாங்க. அதில் அந்த பில்ஸில் இருக்கிற மொத்தம் இதுலேயும் டேலி ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஆனால் ஈக்குவலாக வந்திருக்கும். ஈக்குவலாக வந்தாலும் உங்களுக்கு அந்த எவிடன்ஸ் பிரகாரம் இல்லைன்னா, அப்போ ஏதோ ஒரு எவிடன்ஸ் ஜர்னலில் எழுதாம விட்டுருப்பாங்க. அந்த எவிடன்ஸ்னால் டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபைங் வச்சு ஜர்னல் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த ஒரு டேட்டு நீங்கள் விட்டு போச்சுன்னா, இப்போ 2 அக்கௌண்ட் இருக்கலாம், 2 அக்கௌண்ட்டுமே விட்டு போயிருக்கும், ஆனால் டேலி ஆகிடும், ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டாக வந்துடும். அதாவது ஆன்சர் தப்பு, ஈக்குவல் ஆகிடும் ஆனால் ஆன்சர் தப்பு, ஓகேவா. அதுக்கு தான் ஆரின்னு ஒரு சாப்டர் இருக்குது, அந்த ஆரியில் நான் நடத்துகிறேன், ஓகேவா. அது கூட வரும், ஆரின்ற ஒரு சாப்டர், ஒரு யூனிட் வரும், அந்த ஆரியில் நடத்துகிறேன். நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ஈக்குவலாக வந்துட்டாலும் கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. அதுக்கப்புறமா வெரிஃபை பண்ணுவாங்க. அதே சமயம் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. டிஃப்ரென்ஸ் வந்துடுன்னா, நான் சொன்னேன்ல, ஒரு டிரான்சாக்ஷன் 2 அக்கௌண்ட்டு, இந்த 2 அக்கௌண்ட்ஸில் ஒரு அக்கௌண்ட்டு எடுத்துகிட்டு ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் விட்டுட்டீங்க, தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டிடும். அந்த டிரான்சாக்ஷனே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டாது, ஆனால் அது ஆன்சர் தப்பு, ட்ரையல் பேலன்ஸ், ஓகேவா. ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் கூட விடக்கூடாது. அதே சமயம் அமௌண்ட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அக்கௌண்ட்டை மாற்றி எழுதக்கூடாது. மாற்றி எழுதிட்டிங்கன்னா கூட என்ட்ரி மாற்றி எழுதிட்டீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேஷ் அக்கௌண்டடா டு ரவி அப்படின்னு எழுத வேண்டியது, ரவி அக்கௌண்டடா டு கேஷ்னு மாற்றி எழுதிட்டாலும் தப்பாயிடும், ஓகேவா. உங்களுக்கு பேலன்ஸ் அது டெபிட் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸாக வர வேண்டியது, கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் எப்படி மாறிடும். அப்போ உங்களுக்கு டேலி ஆகாது, ஓகேவா. ஒரு பார்ட் அக்கௌண்ட் எழுதிட்டு ஒரு பார்ட் எழுதலை, அதாவது ஒரு அக்கௌண்ட் எழுதுனா அப்போ டிஃப்ரென்ஸ் வரும். 2 அக்கௌண்ட்டுமே எழுதுனா டிஃப்ரென்ஸ் வராது, ஆனால் ஆன்சர் டோட்டல் சரியாக வந்தாலும், அது ஈக்குவலாக வந்தாலும் ஆன்சர் தப்பு, ஓகேவா.
இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே நம்ம அக்கௌண்டிங் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டுங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க எப்போ ப்ரிப்பரேஷனுக்கு போகிறோம். ஓகேவா, அந்த ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸுன்றது கம்பல்சரி. ஓகேவா, இது வரைக்கும் போதும் கிளாஸு. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வைக்கிறேன். இதில் ஒரு சில புரியலனா கேளுங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸு. அது மாமூலாக காலேஜ் எழுதுறது தான் இந்த ஆன்லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். நான் சொன்னது ஒரு வேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா புதுசு இல்லை உங்களுக்கு. காலேஜில் டவுட்ஸ்னால் கேளுங்க சொல்கிறேன். அது அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ராப்ளம் நடத்த சொல்ல, இந்த தியரி பாயிண்ட் ப்ராப்ளம் நடத்த சொல்ல இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஓகேவா, ஆனால் இந்த தியரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்தாக எடுக்கக்கூடாதுன்னா சும்மா மேலோட்டமாக ஒரு சிலதெல்லாம் சொல்லக்கூடாது. மேலோட்டமாக சொன்னோம். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ன்னு அவங்களுக்கு மெயின் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். தியரி கூட இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அதில் 2R பார்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது எது கேட்பாங்க, எந்த மாதிரி எப்படி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்கிறேன் நான். இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். 5th பேஜ் அடுத்து வீடியோவில் இந்த இது வரும், யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இதுக்கும் பார்த்தோம்னா அக்கௌண்டிங் ப்ரொசீஜரில் GF5 பார்த்தோம், ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இதுலேயே இன்னொன்று ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரேட்டிங், கம்யூனிகேஷன் பார்த்துட்டோம். யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் 5th பேஜில் இருக்கும். இதில் இருக்குது 5th பேஜ்னா பேஜ் நம்பர் 3. இங்கே எனக்கு பிடிஎஃப்ல 5th. இதில் யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுங்க புரியுதான்னு பாருங்கள். இனிமேல் வர கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நான் நல்லாவே சொல்லித்தரேன். கிளாரிட்டியாகவும் வாய்ஸ் வருதா இல்லையான்ற ஒரு டெமோ கிளாஸுக்காக தான் அதை கொடுத்தேன். இது டெமோ கிளாஸ் மட்டும் கிடையாது, இதுதான் உங்களுக்கு கண்டினியூவாக. ஒருவேளை இது கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா செகண்ட் டைம் புரியல அப்படின்னா செகண்ட் டைம் வேணுன்னா இதே பேஜ் இந்த மறுபடியும் அகைன் சொல்கிறேன். ஓகேவா, இது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அந்த வாய்ஸு, என்னோடய வாய்ஸ் எல்லாம் கிளாரிட்டியாக இருக்கான்னு பாருங்கள். இது ஓகேன்னா அடுத்து அந்த செகண்ட் ரோம் லெட்டர் யூஸிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஓகேவா, அது நடத்துகிறேன். இல்லை அது வாய்ஸ் புரியல, இல்லை ஒரு சிலது புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் அகைன் சொல்கிறேன். ஓகேவா, தேங்க்யூ.